சார் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஆஃப்டர்நூன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து கிரியேட் VLAN அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம், ரைட்டா? ஸோ இந்த VLAN எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட நெட்வொர்க் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட நெட்வொர்க்ல எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு 6 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல நான் எத்தனை கம்ப்யூட்டர் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, இது ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, லேப்டாப் இருக்கு. அண்ட் என்னோட நெட்வொர்க்ல ஒரு சுவிட்சும் இருக்கு, சாரி ஒரு சர்வரும் இருக்கு. இதை நான் வந்து செப்பரேட் பண்றதுக்காண்டி சும்மா ஒரு கலர் பில் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் பில் கொடுக்கறதுனால எந்த யூஸ் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு ஈஸி ஐடென்டிபிகேஷன் காட்டிதான். ஸோ இப்படி ஒரு நெட்வொர்க்கை நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். ஸோ இதுல முக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால ஸ்ட்ரைட்டா 1 by 1 போடுங்க. மாத்தி போட்டீங்க அப்படின்னா இதோட ப்ராப்ளம் வந்து வேற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆயிடும், வேற நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ FA0/1ல இருந்து 5 வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெஸ்ட் ஆஃப் யூனிட் கொடுக்குறேன். அண்ட் 6ல இருந்து 7 அண்ட் 8 9. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே இந்த ஆப்ஷன். அண்ட் 10 வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சர்வரோட கனெக்ட் பண்றேன். 11 சர்வரோட கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் டேட்டா போகுமா போகாதா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐபி அட்ரஸும் அசைன் பண்ணிடுறேன். வரிசையா அசைன் பண்ண போறேன். 192.168.1. So 1.1 ரெண்டாவது டிசி கிளிக் பண்ணி 1.2, தேர்ட் டிசியை கிளிக் பண்ணி 1.3, ஃபோர்த் 1, ஃபிஃப்த் 1, சிக்ஸ்த் எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் செட் பண்றோம். கனெக்ஷன் ஓகே. இப்போ எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிசி எல்லாருமே எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம், கரெக்டா? இப்போ இந்த லேப்டாப்ல இருந்து எல்லாருக்கும் டேட்டா போகுமா போகாதா? போகும் சார். சோ இதுதான் வந்து இதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, இதுதான் ப்ராட்காஸ்ட். சோ சிங்கிள் சிங்கிள் ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கறது இதோட கான்செப்ட். நான் இப்ப இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம நார்மலா இந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட்ல இது மல்டிபிள் ப்ராட்காஸ்டா மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு VLAN அப்படிங்கிற கான்செப்ட் தேவைப்படும். சோ அந்த VLAN கான்செப்ட் தான் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஒரு VLAN கிரியேட் பண்றதுக்கு என்ன கான்செப்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்ப நான் இந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு முதல்ல ஒரு லேப்டாப் வேணும். ஒரு லேப்டாப் எடுத்துட்டு போய்
எந்த சுவிட்ச்ல நான் கான்ஃபிகர் பண்ண போறேனோ அதுல கன்சோல் கேபிள கனெக்ட் பண்ணணும். RS232ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் டெர்மினல். சோ இது ஒரு சாஃப்ட்வேர். நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த பிசியோட இந்த சுவிட்சோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் ஒரு 6 மோட் படிச்சோம். சோ இந்த மோட் வந்து யூசர் மோட். யூசர் மோட்ல இருந்து பிரிவிலேஜ் மோட் போறதுக்கு எனபிள் அப்படிங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். பிரிவிலேஜ் மோட்ல இருந்து கான்ஃபிகர் பண்றதுக்கு கான்ஃபிகர் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த மோடுக்கு மூவ் ஆயிடலாம். இந்த இடத்துலதான் VLAN கிரியேட் பண்ண முடியும். அப்ப VLAN கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் கமாண்ட்ஸ். கான்ஃபிக் மோட்ல போயிட்டு VLAN அப்படின்னு கொடுத்துட்டு VLAN-ஓட நம்பர். அப்ப முதல்ல இந்த ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்ப என்னோட நெட்வொர்க் வந்து சிங்கிள் ப்ராட்காஸ்டிங். இதோட டோட்டல் ஐபி அட்ரஸ் நெட்வொர்க் ஐடி என்ன அப்படின்னா 192.168.1.0/24. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ் நெட்வொர்க்கோட ஐடி. இந்த நெட்வொர்க்ல எல்லாருமே டேட்டாவை ஷேர் பண்ண கூடாது அப்படின்னு வந்து புதுசா வர்ற என்ன சொல்றாரு இல்ல மேனேஜர் என்ன சொல்றாருன்னா லேப்டாப்போட கனெக்ட் ஆகணும், சிஸ்டமோட மட்டும்தான் கனெக்ட் ஆகணும். அதாவது நான் இங்க செப்பரேட் பண்றதுக்காண்டி மட்டும் தான் அதை யூஸ் பண்றேன். இவங்க மட்டும் டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இங்க டேட்டா போக கூடாது. ஆனா எல்லாருக்கும் ஒரே ஐபி அட்ரஸ் நெட்வொர்க்குள்ளதான் இருக்காங்க. ஆனா டேட்டா வந்து இப்படி போக கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா VLAN ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அப்ப VLAN கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் தான் என்ன அப்படின்னா VLAN-ஓட நம்பர். அப்ப VLAN கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சின்டாக்ஸ் நோட் பண்ணிடுவோம். இது வந்து VLAN, நான் ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதோட நேம் வந்து சேல்ஸ். இது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இது VLAN 20. சோ ஒரு நேம் கொடுக்கணும், ஒரு நம்பர் கொடுக்கணும். அப்ப நேம் வந்து இத மார்க்கெட்டிங் வச்சுக்கிறேன், இல்லனா அக்கவுண்ட்ஸ் வச்சுக்கிறேன். சோ ACC. சோ இதோட நேம் வந்து இதோட நம்பர் வந்து VLAN 30. சோ நேம் வந்து சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்டோட நேம் அவ்வளவுதான். சோ இதுல நம்ம பண்றது எல்லாமே டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னா அடுத்து இப்ப சப்போஸ் நம்ம அந்த கம்பெனி விட்டு போயிட்டா கூட மத்தவங்க யாரும் டாக்குமெண்ட் பார்த்தாலும் இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்காண்டி தான் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க முடியும், சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் வச்சுக்கலாம். இதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி பேக்கப் நம்ம டாக்குமெண்டேஷன் வச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர்றவங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்ப 10 கொடுத்துட்டேன், நேம் சேல்ஸ். இங்க என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் வச்சுதான் கால்குலேட் பண்ணுவோம். சோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா VLAN கிரியேட் பண்றேன். அப்ப VLAN கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் VLAN 10 கொடுத்துக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபிக் VLAN அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வரும். நேம் கொடுத்துட்டு சேல்ஸ். சோ எக்ஸிட். சோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா VLAN 10 நான் வந்து VLAN கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதை செக் பண்றதுக்கு எக்ஸிட் கமாண்ட் கொடுத்துட்டு சோ VLAN அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இதுதான் வெரிஃபிகேஷன் கமாண்ட். சோ VLAN என்று அடிச்சீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண இன்ஃபர்மேஷன் இங்க ஆட் ஆயிடும். ஆட் ஆயிருக்கா? ஆட் ஆயிருக்கு சார். சோ இதே விஷயத்தை திருப்பி என்ன பண்ண போறேன் அப்படின்னா VLAN 20 and 30 கான்ஃபிகர் பண்ண போறேன். சோ எத்தனை பேர் லேப்டாப் கொண்டு வந்திருக்கீங்க? 3 சார். 4. ஓகே. சோ 10 மெம்பர்ஸ் மேல இருக்கீங்க, ஒரு லேப்டாப் அரேஞ்ச் பண்ண முடியலையா? இல்ல சார், 10 இல்ல சார், 6 பேர் தான் சார். இப்போ நிறைய பேர் வரல. 6 பேர் தான் இருக்கீங்களா? ஆமா. ஏன் நிறைய பேர் வரலையா? ஆமா சார், இன்னும் ஒரு 3 பேர் வரல. ஓகே. சோ கான்ஃபிகர் டெர்மினல் அப்படிங்கிற கான்செப்ட்ல போயிட்டு என்ன பண்ண போறோம்னா VLAN
20 கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ACC ACC. X8. So VLAN 20 கிரியேட் பண்ணிட்டேன். VLAN 30. இப்போ வந்து ஷோ நேம் வந்து சர்வர். X8. So இதான் VLAN கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இத வெரிஃபை பண்றதுக்கு X8 கொடுத்துட்டு so VLAN அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க ஸ்டோர் ஆயிடும். வந்துருச்சா? வந்துச்சு சார். சோ இப்போ VLAN வர்க் ஆகுமா? வர்க் ஆகாது சார். ஐபி அட்ரஸ் செட் பண்ணனும் தனித்தனியா. இல்ல, இங்க ஐபி அட்ரஸ் கொடுக்க கூடாது. இந்த இன்டர்ஃபேஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ணி இங்க கொண்டு வந்து ஆட் பண்ண போறோம். இவன் இந்த F80/1 2 3 4 5 இதை எடுத்துட்டு வந்து இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட ஆட் பண்ண போறேன். ஓகே ஓகே. இந்த குறிப்பிட்ட எந்த இன்டர்ஃபேஸோ அந்த எந்த சிஸ்டம் லேப்டாப் டெஸ்க்டாப் எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போறேன். அதே மாதிரி லேப்டாப் எதெல்லாம் ஆட் ஆயிருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து அடுத்த லெவல் ஏசிசில கனெக்ட் பண்ண போறேன். சர்வர் கனெக்ட் ஆயிருக்கிறத கொண்டு வந்து சர்வர்ல வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன். சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்பவும் இது வந்து சிங்கிள் ப்ராட்காஸ்ட்ல தான் இருக்கு. அதை மல்டிபிள் ப்ராட்காஸ்டா மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன கமாண்ட்ஸ் வேணும். இந்த கமாண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் VLAN அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இம்ப்ளிமெண்டேஷன் VLAN அப்படிங்கிறது இன்டர்ஃபேஸ் நம்பர் கொடுத்துட்டு சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN-ஓட ஐடி நம்பர். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கணும். சார் எப்போ சார் ஆஃப்லைன் கிளாஸ் எடுப்பீங்க? என்னமா ஆஃப்லைன் கிளாஸ் எப்போ சார் எடுப்பீங்க? ஆஃப்லைன் கிளாஸ் சொல்றேன். ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ்ல எதுவும் இருக்காது. இல்ல சார், சேம் ப்ராசஸ் தான் பண்ணுவோம். அது ஓகே. இது வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கு. சோ வாய்ஸ் கேட்கல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருமே உங்களுக்கு மொபைல் போன்ல வேணா கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களோட மொபைல் போன்ல கூகுள் மீட் ஓபன் பண்ணி டவுட்ஸ் நிறைய கேட்கணுமா சார்? அது நம்ம எல்லாருமே லாகின் பண்ணிக்கணும். கூகுள் மீட்ல ஓபன் பண்ணிக்கணும். மொபைல் போன்ல கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே சார், ஓகே சார். சோ இங்க இருக்கிறத வந்து நீங்க முகேஷ் சொல்றது வேணா ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே வந்து அவங்களோட உங்களோட மொபைல் போன் இருக்கு இல்லையா அதுல லாகின் பண்ணிடுங்க எல்லாரும் கூகுள் மீட். ஓகே சார். சோ எல்லாரும் ஹெட்செட் வச்சிருப்பீங்க ரைட்டா? சொல்ல சார். ஹெட்செட் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? வச்சிருக்கேன். ஓகே, மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்ணுங்க பாப்பா எல்லாரும். இயர்ஃபோன்ஸ் இல்ல சார். இயர்ஃபோன்ஸ் இல்லையா சார்?
காப்பி பண்ணியாச்சு. ஓகே, சோ இந்த கான்செப்ட் தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்க போறோம். என்ன இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துட்டு இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நான் டைப் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 டைம்ஸ் வந்து இந்த கமாண்டை வந்து நான் டைப் பண்ணணும். அதனால இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமாண்ட் இருக்கு. ஒரே டைம்ல ஒரு 5 இல்ல 10 சிஸ்டத்தை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ரேஞ்ச் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் VLAN அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இது வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காண்டி. இல்ல அப்படின்னா ஒவ்வொரு இன்டர்ஃபேஸுக்கும் நீங்க இத்தனை கமாண்ட்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி. 4 கமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தம் 12 சிஸ்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 48 டைம்ஸ் வந்து நீங்க கமாண்ட்ஸ் வந்து இன்புட் கொடுக்கணும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் 3 டைம்ஸ்ல வந்து இதை நான் கான்ஃபிகர் பண்ண என்னால முடியும். அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சுவிட்ச்ல போயிட்டு இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச்னு ஒரு கமாண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சோ இந்த கமாண்ட் என்னன்னா ரேஞ்ச் கமாண்ட் சொல்லுவாங்க. இந்த கமாண்ட் இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல வரும். சோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு FS0/1-6 அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் அண்ட் லாஸ்ட் இன்டர்ஃபேஸ் 1 to 6 இன்டர்ஃபேஸஸ் வந்து நமக்கு 1-6 இல்ல 1- எத்தனை சிஸ்டம் வேணுமோ அந்த சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 10 வேணாலும் சரி இல்ல 20 வேணாலும் சரி ஒரே டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இந்த ரேஞ்ச் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஸ்பெஷல் கமாண்ட். எதுக்கு அப்படின்னா நம்ம VLAN கான்ஃபிகர் பண்ணும்போது நிறைய டைம் டைப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த கமாண்டை யூஸ் பண்ண போறோம். சோ காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, சோ நம்ம இந்த கான்செப்டை எப்படி கிரியேட் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றது? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிமுலேஷன் மோட் போறேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பிசில இருந்த டேட்டாவை சர்வருக்கு மூவ் பண்றேன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பிராட்காஸ்டிங் நடக்கும். இதுதான் சிங்கிள் பிராட்காஸ்ட் அப்படின்னு சொல்றது. எல்லாருக்கும் இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகும். எனக்கு இப்படி ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம VLAN கிரியேட் பண்ண போறது ஆகுதுன்னா இன்டர்ஃபேஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்றதுக்கு கான்ஃபிகர் டெர்மினல் போயிட்டு இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு கமாண்ட். இது எல்லாமே உள்ள இருக்கிற கமாண்ட் தான். இந்த கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா இந்த கமாண்ட்ஸ் உள்ளே இருக்கும். உள்ள இருக்கிறத மட்டும் தான் நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த ரேஞ்ச் கமாண்ட் இந்த இடத்துல இல்ல அப்படின்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. என்ட்ரி லெவல் சுவிட்ச்ல இந்த கமாண்ட் சம்டைம் இல்லாம கூட இருக்கலாம். ரேஞ்ச்னு கொடுத்துட்டு FA0/ இங்க என்ன இருக்கு அப்படின்னா 0/1ல இருந்து 5 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 1-5 என்டர் switch port mode option mode access. சோ அதுல இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த கமாண்ட்ஸ் தான். அந்த கமாண்ட் தான் திருப்பி ரைட் பண்ற வேற ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் switch port access VLAN கொடுத்துட்டு அதோட ஐடியை கொடுக்கணும். இதுல கொஸ்டின் மார்க் கொடுத்தாலும் அவனே சொல்லுவான் என்ன ஐடி கொடுத்துருக்கீங்கன்னா அதை கொடுங்க. இப்ப இது எல்லாமே VLAN 10ல தான் அசைன் பண்ணிருக்கோம். 10 sales. சோ அப்ப இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா 10 மட்டும் கொடுத்தா போதும். சோ exit அவ்வளவுதான் கமாண்ட். இப்போ நான் இந்த 12 சிஸ்டத்துல இருந்து 5 சிஸ்டம் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இத செக் பண்ணோம் அப்படின்னா
முதல்ல கமாண்ட்ல போய் வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ கமாண்ட்ல வெரிஃபை பண்றதுக்கு எக்ஸிட் கமாண்ட். ஸோ VLAN அப்படின்னு ஒரு கமாண்ட் டைப் பண்ணி என்ன அடிச்சீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் எல்லா இன்டர்ஃபேஸ் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த மேல இருக்கும். கரெக்டா? ஆமா சார். இப்போ 1 to 5 மட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கட் ஆகி இங்க வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சுவிட்சுக்கு தெரியும் இந்த VLAN 1ங்கிறவங்க யாருன்னா இவங்க எல்லாரும், VLAN 10ன்னா இவங்க மட்டும் தான் VLAN 10. இது ரூம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூம், இது 10th ரூம், செகண்ட் ரூம், தேர்ட். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பர்சன்ஸ் நம்ம தேவையானவங்களை கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி போறோம். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதே சிமுலேஷன் மோட் போன டைம் இங்க இருந்து எல்லாத்துக்கும் டேட்டா ஃபார்வர்ட் ஆச்சு. நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிசில வச்சு இன்னொரு சர்வருக்கு நான் டேட்டாவை ஃபார்வர்ட் பண்றேன். இப்போ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ரிசீவ் ஆன உடனே எல்லாத்துக்கும் டேட்டா ஃபார்வர்ட் ஆச்சு. இப்ப டெஸ்க்டாப்புக்கு உள்ள மட்டும் தான் டேட்டா ஃபார்வர்ட் ஆகும். இல்லனா ஒரே நிமிஷம். இப்போ நம்ம சேல்ஸ்ல இருக்க டீமுக்கு மட்டும் தான் டேட்டா அனுப்ப முடியும், வேற யாருக்கும் சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த கம்யூனிகேஷனே கிடைக்கும். சோ கம்யூனிகேஷன் லிங்க் அப்பா ஒரே பேர். இந்த சிமுலேஷன் மோட்ல இருந்தா லிங்க் அப் ஆகுறது ரொம்ப டைம் எடுக்கும். ரியல் டைம் மோடுக்கு மாத்திங்க. சப்போஸ் நீங்க சிமுலேஷன் மோட்லயே உட்கார்ந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே. இப்போ எல்லா லிங்க்கும் அப் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஃபர்ஸ்ட் பிசில இருந்து சர்வருக்கு டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன். ரியல் டைம்ல வந்து ஃபெயில்டு தான் ஆகும். நான் சிமுலேஷன் மோட் மாத்திக்கிறேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிசில இருந்து இந்த சர்வருக்கு டேட்டாவை போக சொல்றேன். சோ இப்ப சுவிட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா VLAN டேப்ல பார்த்துட்டு இந்த டேபிள்ல யார் யாரெல்லாம் இருக்கானோ அவங்களுக்கு மட்டும் தான் ஃபார்வர்ட் பண்ணும், மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணும். சோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல யாரெல்லாம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா டெஸ்க்டாப்புக்குள்ள மட்டும் தான் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது இந்த இடத்துக்கு யாருக்கும் அவனால பெர்மிஷன் கிடையாது. சுவிட்ச்ல கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இதை எதை வச்சு பண்ண முடியும்னா ரவுட்டரை வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சுவிட்ச்லயே ஒரு ப்ரோக்ராம் மூலமா செப்பரேட் பண்ண முடியும் நெட்வொர்க். கிளியரா? கிளியர் சார். ஓகே. சோ இதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து இதுல ஆட் பண்ணணும். சார் அந்த ப்ரிஃபரன்சஸ் ஏதோ செட் பண்ணீங்க சார், அது சார் அது ப்ரிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த நேம் வருது இல்லையா ப்ரிஃபரன்ஸ் போனீங்க அப்படின்னா ஸோ டிவைஸ் மாடல் நேம் உங்களுக்கு காட்டுச்சுன்னா அந்த டிக் எடுத்து விட்டுருங்க. ஸோ டிஃபால்ட்டா இப்படி இருக்கும். ஓகே ஓகே. அது நம்ம டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஃபோர்த்தை ரிமூவ் பண்ணிட்டு ஃபிஃப்த் மட்டும் டிக் அடிச்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ்ல நீங்க ஜஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன்ல போய் ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணீங்க, அந்த விண்டோ ஓபன் ஆகும். அதுல தேர்ட ரிமூவ் பண்ணிடுங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த், ஃபிஃப்த் மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு போர்ட் லேபிள் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே சார். அப்ப இந்த எதையும் அவங்க எல்லாத்தையும் நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்னா டெஸ்க்டாப் டு சர்வர் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இப்போ நான் டெஸ்க்டாப்ல இருந்து நான் ஒரு டேட்டாவை கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்னா சப்போஸ் இந்த டெஸ்க்டாப்புக்கு அனுப்புறேன், ப்ளே பண்ண அப்படின்னா இந்த VLAN இந்த டெஸ்க்டாப் பிசி என்ன பண்ணும், சுவிட்ச் என்ன பண்ணுன்னா டெஸ்க்டாப்புக்கு மட்டும் ஃபார்வர்ட் பண்ணாது, மற்ற எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணும். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே ப்ராட்காஸ்டிங் டொமைன்ல இருக்காங்க, இவன் அந்த ப்ராட்காஸ்டிங் டொமைன்ல இல்ல. ஓகே, இவனை வந்து செப்பரேட் பண்றதுக்கு இப்ப டெஸ்க்டாப் எல்லாமே லேப்டாப் எல்லாமே செப்பரேட் பண்றதுக்கு திரும்பி அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். டெர்மினல்ஸ் ஓகே கொடுத்துட்டு ஸோ
ஸோ எந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் முக்கியம். 6ல இருந்து 9 வரைக்கும் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்றதும் அதே ஆப்ஷன் தான். அவுட்டர்ல சுவிட்ச். ஸோ கான்ஃபிக் டெர்மினல் என்ன இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் 6 to 9. 6-9. 9. ஃபர்ஸ்ட் லேப்டாப்போட இன்டர்ஃபேஸ் என்ன 6, லாஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து 9. 6-9. அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN. VLAN அது 10க்கு பதிலா 20. என்ன இன்டர்ஃபேஸ் அந்த டாக்குமெண்ட்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிட். இப்போ வந்து ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இதையும் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நான் எக்ஸிட் கொடுத்துட்டு ஷோ VLAN அப்படின்னு ஒரு கமெண்ட் டைப் பண்ணேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவனோட ரிமூவ் ஆயிருக்கும். அந்த 6, 7, 8, 9 அது மட்டும் ரிமூவ் ஆகி இது வந்து ஆட் ஆயிடும். இப்ப சர்வர் மட்டும் தனியா இருக்கு. இப்ப இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க சர்வரையும் நம்ம ரிமூவ் பண்ணா 10 and 11 நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்வர் ஏரியாவோட கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும். சோ அதை நான் இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு சேம் ப்ராசஸ் தான். செகண்ட் டைம், தேர்ட் டைம். சோ கான் டெர்மினல்ஸ். சோ இன்டர்ஃபேஸ் என்னன்னா 10 and 11. 10-11 switch port mode access. switch port access VLAN 20க்கு பதிலா 30. அதுக்கப்புறம் எக்ஸிட். இப்ப நான் எல்லாருமே எனக்கு தேவையான மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி என்னோட VLAN நெட்வொர்க்குள்ள ஆட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே நமக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆயிட்டாங்க. சோ 1 to 5 வந்து டெஸ்க்டாப் சேல்ஸ் ஆட் ஆயிடுச்சு. 6 to 9 வந்து லேப்டாப் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட் ஆயிடுச்சு. 10 and 11 வந்து சர்வருக்குள்ள ஆட் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 12ல இருந்து ஜிகாபைட் 2 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நெட்வொர்க். இவங்க எல்லாம் செப்பரேட் நெட்வொர்க். இனிமே டேட்டாவை யாராவது பிசில இருந்து லேப்டாப்புக்கோ பிசி இருந்து சர்வருக்கோ அனுப்ப முடியாது. சிமுலேஷன் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க் அப் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரெட் கலர்ல தான் இல்ல ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். நீங்க சிமுலேஷன் மோட்ல இருந்து ரியல் டைம் மோடுக்கு மாத்திட்டு ஒன்ஸ் அகைன் ரெடி ஆன பிறகு கிரீன் கலர் வந்த பிறகு சிமுலேஷன் மோட் மாத்தி செக் பண்ணிக்கணும். ஓகே, இதை ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் எல்லாம் பண்ண இல்லையா, அதோட எக்ஸாம்பிள் வெர்ஷன் தான் இது. ஸோ VLAN எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கான்ஃபிகர் பண்றது. VLAN 10 நேம் சேல்ஸ் எக்ஸிட், VLAN 20 மார்க்கெட்டிங் எக்ஸிட், ரேஞ்ச் ஆஃப் 1-2 அதை மட்டும் நான் என்ன பண்றேன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்றேன். அண்ட் 5 and 6 இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி நான் அசைன் பண்றேன். இந்த 2 பேர் தான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசைன் பண்றேன். இந்த 5 and 6 மார்க்கெட்டிங்க்கு அசைன் பண்றேன். ஓகே, இதை ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க.
ஸோ ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? சர்வர் 2 இருந்தது, எல்லாம் தனியா. சும்மா எக்ஸாம் கொடுத்தோம். சர்வர் தான் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு. சார் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு சார். போட்டோ எடுத்தாச்சு. எடுத்தீங்களா? எழுதணுமா? எடுத்தாச்சு சார். ஓகே. ஓகே, சோ இந்த VLAN அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிகலா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இதுல என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறதா இதுல இருக்கிற காம்படிஷன். நீங்க வந்து நாளைக்கு இன்டர்வியூ செலக்ட் ஆனா மட்டும்தான் இதுல போய் ஒர்க் பண்ண முடியும். ஆனா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன இவ்வளவு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா என்ன பண்ணிடலாம், நாளே தான். ஆனா பட் இதே இதை வந்து நீங்க போய் ஒரு இன்டர்வியூல இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி நீங்க செலக்ட் ஆனா மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனையே நீங்க கான்ஃபிகர் பண்ண முடியும். அப்ப தியரி கான்செப்ட் என்னன்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். கம்பேர் பண்ணும்போது கான்ஃபிகரேஷன் என்னமோ, அதாவது சிசிஎல்ஐ பொறுத்தவரை தியரி ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி. ஆனா தியரிட்டிக்கல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு உங்களால டச் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் நம்ம கத்து வச்சுக்கோம். ஓகே சார். டெஸ்ட் மாதிரி அனுப்பி விடுறீங்களா? சோ அது வந்து தரேன். இதுக்கு ஒரு தியரி பார்ட் கொஞ்சம் இருக்கு. சோ VLAN அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு இல்லையா, சோ எங்க எப்படி ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரவுட்டர்ல லேயர் 2 டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். லேயர் 2 சுவிட்ச்ல இருக்குதான் இந்த VLAN 2 3 4. அப்ப என்ன நீங்க பாத்தீங்கன்னா இங்க VLAN 2 இருக்கு, இங்கேயும் VLAN 2 இருக்கு. அப்ப பக்கத்துல தான் இருக்கும், நெசசிட்டி கிடையாது. கிளியரா? அந்த சுவிட்ச்ல எங்க இருந்து வேணாலும் அவங்க கனெக்ட் பண்ணிருக்கலாம், எந்த போர்ட்ல வேணாலும் கனெக்ட் பண்ணிருக்கலாம். VLAN 2 அப்படின்னா இந்த VLAN கனெக்ட் ஆகும். ஆனா இந்த 3 கனெக்ட் ஆகும். நம்ம என்னோட பிக்சர்ல என்ன நம்ம ஒரு டாஸ்க்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பக்கத்துல வச்சு நான் கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ரைட்டா? டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த VLAN வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் நீங்க வச்சாலும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிறவங்களும் இங்க கனெக்ட் ஆகும். இந்த பிசி எங்க இருக்குன்னு ப்ராப்ளம் கிடையாது, ஆனா எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்குங்கிறது தான் மேட்டர். சோ இந்த VLAN 10க்கு நம்ம எதெல்லாம் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கோமோ அந்த இன்டர்ஃபேஸ் எங்க இருந்தாலும் சரி நம்ம டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னா கூட நம்ம டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிசில இருந்து நான் இந்த பிசிக்கு நான் கொடுக்குறேன், சர்வருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிசி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவனுக்கும் பிராட்காஸ்டிங் நடக்கும். கிளியரா? அதான் மென்ஷன் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். அது எங்க இருந்தாலும் பிரச்சனை.
அந்த இன்டர்ஃபேஸை வந்து நம்ம அந்த கமாண்டுக்குள்ள மென்ஷன் பண்ணிருக்கோம், அதான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா ரியல் டைம்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படிதான் வச்சிருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பேர் உட்காந்துருப்பான், செகண்ட் ஃப்ளோர்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, தேர்ட் ஃப்ளோர்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. இவங்க 4 பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த VLAN கான்செப்டை கொண்டு வந்தாங்க, செக்யூரா. அப்ப VLAN வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் VLAN லிங்க்ஸ். இதுல என்னென்ன லிங்க் இருக்கு அப்படின்னா ஆக்சஸ் லிங்க், ஃப்ரண்ட் லிங்க் அண்ட் ஹைபிரிட் லிங்க்னு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கணும். VLAN-ஓட டைப்ஸ் ஆஃப் VLAN லிங்க், அந்த கனெக்டிவிட்டி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா. ஓகே சார். இதை காப்பி பண்ணிட்டு அந்த ப்ராக்டிகலா நீங்க பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிடுங்க.
காப்பி பண்ணிட்டீங்களா? இல்ல சார் கடைசி பாயிண்ட். ஸோ நம்ம கோர்ஸ்ல வந்து தியரி பார்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்டர்வியூக்கு தியரி பார்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வரும். ப்ராக்டிகல் செஷன் வந்து நீங்க செலக்ட் ஆன பிறகு தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஓகே சார். தலைவங்கிட்ட பண்ணுவேன் 3 பேர் வச்சிருக்கேன். ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா VLAN-ஓட ஃபியூச்சர்ஸ். VLAN-ல என்னென்ன கண்டிஷன்ஸ். சோ VLAN டேக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம இப்ப கரெக்டா நம்ம கான்ஃபிகர் பண்ணா கூட சுவிட்ச் எதை பேஸ் பண்ணி கரெக்டா இந்த டெஸ்க்டாப் இந்த இடத்துல இருந்தா கூட அந்த டெஸ்க்டாப்போட கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த VLAN டேக் தான். இந்த இன்ஃபர்மேஷன் உள்ள வந்த உடனே அந்த ஃப்ரேம்ல வந்து டேக் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் ஆயிருக்கும். அப்ப VLAN 10 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதுல ஆட் ஆயிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் இவன் என்ன பண்ணுவான், கரெக்டா அந்த பர்டிகுலர் டிவைஸ் அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கு டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் VLAN மெம்பர்ஷிப். Device can be assigned VLAN based on switch port, MAC address and protocol types. இத பேஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா VLAN கிரியேட் பண்ண முடியும். அதாவது இதுல VLAN எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான கான்செப்ட். இந்த VLAN ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ஒரு நியூ கான்செப்ட். இதை நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதாவது ஒரு சுவிட்ச்ல மட்டும்தான் இப்ப நம்ம பண்ணதெல்லாம் ஒர்க் ஆகும். இதே இன்ஃபர்மேஷனை வேற ஒரு சுவிட்ச்ல இருக்கிற நெட்வொர்க்குக்கு நம்ம அனுப்பணும்னா ஒர்க் ஆகும். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ எனக்கு ஒரு சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். 2 லேப்டாப், 2 சர்வர், 2 லேப்டாப், சாரி டெஸ்க்டாப். இதே மாதிரி இதோட கண்டினியூஷன் போர்ட் வந்து இன்னொரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா சோ இவங்க 2 பேரும் டெஸ்க்டாப், இவனும் டெஸ்க்டாப், 2 பேரும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கனெக்ட் ஆகாது. அப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா புது ப்ரோக்ராம் வேணும். அதுதான் ட்ரங்கிங் ப்ரோக்ராம்ஸ். அப்ப இந்த சுவிட்ச் 1ல இருந்து சுவிட்ச் 2க்கு டேட்டாவை அனுப்பணும் அப்படின்னா ட்ரங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் வேணும். இது இருந்தா மட்டும்தான் அந்த சுவிட்ச் டு சுவிட்ச் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது VLAN 10 கூட இருக்கலாம். இவனும் VLAN 10, இவனும் VLAN 10 அப்படின்னா கூட டேட்டா போகாது. Dynamic VLAN membership automatically assign device based on predefined policy. So இது வந்து CCNA-ல most of the time நம்ம கவர் பண்றது கிடையாது. CCNP நீங்க படிக்கும்போது இத பத்தி படிப்பீங்க. Dynamic VLAN கான்செப்ட். CCNA switchல வந்து இந்த கான்செப்ட் இது பண்றதுல மற்ற எல்லா கான்செப்ட் நம்ம பார்ப்போம். இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு ஒன்னத்தை இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. நீங்க CCNA படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, அப்ப நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அப்ப ப்ரொஃபஷனல் லெவல் பண்றதுக்கும் பாலிசி அவங்க ரைட் பண்ணுவாங்க. நம்ம இப்ப சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதுற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லென்த்தான பாலிசி மாதிரி ப்ரோக்ராம் எழுதி அது மூலமா ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் ஒர்க் பண்ண வைப்பாங்க. அது CCNP. இல்லைன்னா அதுக்கு மேல போனா CCIE-லயும் ஸ்விட்சிங் கான்செப்ட்ல இதே VLAN வரும். சோ அதெல்லாம் வந்து ஒரு லிமிடேஷன் தான். இது ஒரு 100 minutes இருக்கு அப்படின்னா அந்த CCNA லெவலுக்கு ஓகே. இதே ஒரு 500 மேல வேணும் அப்படின்னா அந்த கான்செப்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது. CCNA கான்செப்ட் அப்ப CCNP இதே கம்பெனில வந்து 50,000 மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி சிஸ்டத்தை மேனேஜ் பண்றாங்க 5,000 6,000 அப்படின்னா அப்ப இந்த CCIE சர்டிபிகேஷன் லெவல் நாலேஜ் வேணும். சோ நம்ம L1 L2 L3 சொல்றது இதே மாதிரி கான்செப்ட் தான். சோ இதை காப்பி பண்ணிக்கணும்.
ஹாட் பாக்ஸ் போட்டு ப்ரோ நான் ரம்ஜான் பிரியாணி விட்டா இல்லையா ஏன் இது பண்ணாதனால ஃபாஸ்டிங் இல்லாதனால ஸ்க்ரீன் ஏசி எழுதியாச்சா நீங்க பேசுறது சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அதனால தான் இப்பதான் மியூட் பண்ணேன் சார் எழுதியாச்சு இப்பதான் மியூட் பண்ணிட்டு மியூட் பண்ணேன் இது எழுதணும் சார் உங்க வாய்ஸ் கேட்கல ஓகே சோ இந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆஃப் VLANs இந்த ரியல் டைம்ல இந்த VLAN கான்செப்டை எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும் இல்லையா வாய்ஸ் ப்ராஜெக்ட் இல்ல வாய்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க அந்த இடத்துல எல்லாம் இதை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல கம்யூனிகேஷன் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க அந்த இடத்துல தே ஆர் யூசிங் VLAN ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் செப்பரேட் பண்றதுக்கு இந்த VLAN கான்செப்டை யூஸ் பண்ணுவோம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும் தான் இதுல கனெக்ட் ஆகணும் இப்ப கூகுள் மீட் மாதிரி இந்த கூகுள் மீட்ல இப்ப யாரெல்லாம் அலோவ் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இது ஒரு ஒன் ஆஃப் த VLAN கம்யூனிகேஷன் தான் கிளவுட் டேட்டா சென்டர் மோஸ்ட் ஆஃப் த டைம் லாஜிக்கலா ஐசோலேட் ஒரே சர்வர்ல தான் எல்லா சர்வர் இப்ப நானும் அந்த சர்வர்ல ஒரு காசு கொடுத்து வாங்கியிருந்தா நானும் என்னோட டேட்டாஸும் அங்கதான் இருக்கும்
உங்களோட டேட்டாஸும் அதே சர்வர்ல தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐசோலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ஐபி அட்ரஸ் இந்த டேட்டாவை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், இந்த தவிர மத்த எந்த டேட்டாவையும் அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒர்க் லோட் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. செப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறது தான் அந்த கிளவுட் டேட்டா சென்டர்ஸ். நெக்ஸ்ட் ஐஓடி நெட்வொர்க்ஸ். VLAN செக்மெண்ட் ஐஓடி டிவைஸ் லிமிடெட் ஆக்சஸ் ரெடியூஸ் செக்யூரிட்டி ரிஸ்க். ஸோ இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டா வந்த ஒரு காம்பினேஷன். ஸோ இதை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஓடி 2020க்கு மேல கொஞ்சம் ரொம்ப பாப்புலராக வந்து ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி லிமிடெட் டிவைஸ்ல செக்யூரிட்டி ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி இடத்துல சுவிட்ச் ஒர்க் பண்ணும். கண்டிப்பா நம்ம சுவிட்ச் இல்லாம ஒரு மல்டிபிள் டிவைஸையோ மல்டிபிள் எதையுமே கனெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சுக்குள்ள இந்த வீலனை கான்ஃபிகர் பண்ணா மட்டும்தான் செப்பரேட் பண்ண முடியும். கேமிங் நெட்வொர்க் இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. நார்மலா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா மத்தவங்க யாரும், அதாவது நம்ம காலேஜ் டேஸ்ல கூட என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் காலேஜ் வைஃபை தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க பசங்க. ஒரு 3-4 பேர் மட்டும் தான் அந்த நெட்வொர்க்குள்ள கனெக்ட் ஆகணும். அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஆன் கேம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. எல்லாரும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த 4 பேர் மட்டும் செப்பரேட்டா அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த கேமிங் நம்ம VLAN கான்செப்ட் தான். ரிமோட் ஆக்சஸ் விபிஎன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அதுல யூஸ் பண்ணும் போதும் இந்த மாதிரி VLAN கான்செப்ட் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. VLAN அப்படிங்கிறது நான் இங்க வந்து லிமிட்டடா மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிரியேட் பண்றது, ஆட் பண்றது, அதை வந்து பிரிக்கிறது மட்டும்தான். இதுக்கப்புறம் இந்த பாலிசி பேஸ்டு இருக்கு, அப்ளிகேஷன் பேஸ்டு இருக்கு, செக்யூரிட்டி பேஸ்டும் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துலதான் இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம கிட்ட எப்படி கேட்கலாம்னா VLAN நீங்க வந்து எந்த இடத்துல சினாரியோல யூஸ் பண்ணுவீங்க. அப்ப அட்லீஸ்ட் இதுல ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வாய்ப், இல்லைன்னா கிளவுட் டேட்டா சென்டர், கேமிங் நெட்வொர்க், இல்ல நம்ம வீடியோ கான்பரன்சிங். இதுல ஏதாவது ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கணும்.
LDH சார். LDH வாய்ஸ் கேட்கும். எழுதுருமா அது சார்? உங்க வாய்ஸ் கேட்கல சார். ஓகே, சோ இதோட ப்ரோஸ் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, so improved security, enhanced performance, simplified management இருக்கு. சோ இதுல வந்து நம்ம VLAN கான்ஃபிகர் பண்ணும்போது எவ்வளவுக்கு பிளஸ் நம்ம ப்ரோஸ் சொல்றோமோ அது எல்லாமே திருப்பி எதுல வரும் அப்படின்னா கான்ஸ்ல தான் இருக்கும். நீங்க ஒரு சின்ன நெட்வொர்க் பில்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனா இன்க்ரீஸ் கான்ஃபிகரேஷன் காம்ப்ளெக்சிட்டி, சோ கொஞ்சம் நெட்வொர்க் வந்து ஒரு 300 400 சிஸ்டம் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நெட்வொர்க். இதுல எல்லாத்துக்கும் பியூர் டாக்குமெண்டேஷன் இருந்தா மட்டும்தான் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா இதை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இதுல இருக்கிறது எல்லாமே வந்து சின்ன நெட்வொர்க்குக்கு, ஸ்மால் சைஸ் நெட்வொர்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஈஸி. நீங்க VLAN கான்ஃபிகர் பண்ணி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றதோ இல்ல அதை மேனேஜ் பண்றதோ காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா இப்ப 4 டிபார்ட்மெண்ட் இருக்கா, 4 சுவிட்ச் வாங்கணும். ஒரு சுவிட்சோட காஸ்ட் 10,000 rupees அப்படின்னா நம்ம ஒரு VLAN கான்ஃபிகர் பண்றதுனால என்ன பண்ணோம், ஒரு 30,000 rupees நம்மளால மிச்சம் பண்ண முடியும். சோ அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 switches வச்சு யூஸ் பண்ற நெட்வொர்க்ல நம்ம 25 சிஸ்டம் 20 switches வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா இதெல்லாமே வந்து ஸ்மால் சைஸ், ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆக இதோட பிரச்சனை வரும். அதே மாதிரி VLAN-ஓட ஐடி லிமிடேஷனும் இருக்கு. ஏன்னா இங்க அதிகபட்சம் VLAN வந்து லிமிட்டட் தான். 1ல இருந்து 1001 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 4000 வரைக்கும் தான் அதிகமாவே யூஸ் பண்ண முடியும். இந்த லிமிடேஷன்ஸும் இதுல இருக்கிறதுனால பெரிய லார்ஜ் நெட்வொர்க்குக்கு கண்டிப்பா இதை யூஸ் பண்ண முடியாது. செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு. இதுல செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படிங்கிறது மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ். நீங்க தப்பா ஒரு இன்டர்ஃபேஸ மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனால எந்த டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ற ரைட்ஸ் கிடைச்சிடும். அவனுக்கு யூசர் ரைட்ஸ் இல்லைன்னா கூட அவனோட பிசி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சர்வர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் R&D பண்ற எல்லா சிஸ்டத்தையும் அவனோட மேனேஜ் பண்ணிட முடியும். சோ ட்ரபிள் ஷூட்டிங் டிபிக்கல். ஏன்னா ஒரு டிராபிக் ஐசோலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு VLAN கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல டெஸ்க்டாப்ல VLAN 10 அப்படின்னு சொல்றேன். இப்ப சேல்ஸ்ல ஒரு நம்ம மேனேஜர் உட்கார்ந்துருக்கான், சேல்ஸ் மேனேஜர். இவன் திடீர்னு என்ன கேட்கறான் அப்படின்னா, எனக்கு மார்க்கெட்டிங்ல இருக்கிற பிசியோட ஆக்சஸ் வேணும்னு கேட்கறான். அப்ப நம்ம VLAN-ல கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்ப இதுக்கு தனியா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிவைஸ் வேணும், ரவுட்டர் கண்டிப்பா வேணும். அந்த ரவுட்டர்ல கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த சேல்ஸ் மேனேஜர் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். இது எல்லாமே ட்ரபிள் ஷூட்டிங் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா தியரிட்டிக்கல் இஷ்யூஸ்ல வந்துடும். ரெண்டாவது, இதுல வந்து ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டிவைசஸ் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் அப்டேஷன்ஸ் வந்து லேட்டஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பழைய டிவைஸ் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது இந்த இவங்க சைடு மாத்தினாங்கன்னா. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு மிஷின் எடுத்துக்கலாம். உங்க மொபைல் ஃபோன் சூப்பரா தான் இருக்கும். ஆனா ஆண்ட்ராய்டு அவங்க 15 வந்துட்டா நீங்க ஒரு 10ல தான் இருக்கீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்டா வர எந்த பேங்கிங் அப்ளிகேஷனும் இருக்காது. உங்க புது மொபைல் போனா தான் இருக்கும், கையில வச்சிருப்பீங்க. அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். ஆனா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் எதுவும் ரன் ஆகாது. அதே இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இங்கேயும் வரும். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ஆக்சுவலி என்னன்னா இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பார்ட்னா. சிசிஎன்பில ஒர்க் ஆகாது. அப்ப சிசிஎன்பி படிச்சுன்னா அதுல ப்ரோக்ராம் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். சிசிஎன்பில ஒர்க் ஆகாது, சிசிஐபி படிச்சாதான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். அப்ப அதுக்கு தேவையான டிவைசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி இதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் VLAN கான்செப்ட். ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே VLAN அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நீங்க நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்க, L1 இருந்து லிட்டில் பிட் ஒரு salary 3.5 இருந்து 4.5 மூவ் ஆகுதுன்னா கூட இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ண தான் செய்வீங்க. ஏன்னா VLAN இல்லாம ஒரு சின்ன நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ண மாட்டோம்.
ஒரு அந்த சிஸ்டம் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா VLAN யூஸ் பண்ணுவோம். ஈவன் பார்ட்டி சிஸ்டம் யூஸ் பண்ணா கூட VLAN கான்ஃபிகர் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா இங்க இருக்கிற இவ்வளவு ப்ளஸ் இருக்கு. ஸ்மால் சைஸ் கம்பெனிக்கு வந்து இது எல்லாமே ப்ளஸ் தான். இது எதுவுமே மைனர் ஸ்மால் சைஸ் கிடையாது. ஆனா பெரிய பெரிய நெட்வொர்க் போக போக தான் இந்த காஸ்ட் வந்து நமக்கு அப்ளை ஆகும். அதனால VLAN வந்து 20 சிஸ்டத்துக்கு மேல, அதாவது ஒரு 4 இல்ல 5 சிஸ்டம் யூஸ் பண்றாங்கன்னா பிரச்சனை இல்லை, அங்க VLAN யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா மல்டிபிள் சுவிட்சஸ் யூஸ் பண்றோம்னா கண்டிப்பா VLAN யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை காப்பி பண்ணி
சார் எழுதியாச்சு சார். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டீங்க இல்லையா? பண்ணியாச்சு சார். ஓகே, இதை நீங்க கான்ஃபிகர் பண்ணி பாத்துருங்க. ஓகேவா? ஓகே சார். சோ ஒரு 3 பிசி இந்த பக்கம் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு 3 பிசி, லேப்டாப், இந்த 2 சர்வர் மட்டும் வச்சுட்டு இதே கான்செப்ட் VLAN 10, VLAN 20, VLAN 30 கிரியேட் பண்ணி இதை வந்து செக் பண்ணிடுங்க. ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். சார் டவுட் செஷன் கொஞ்சம் வெயிட் சார். சொல்லுங்கம்மா. டவுட் செஷன் சார் எனக்கு வந்து ஒரு என்ன டவுட்ஸ் இருக்கு? இந்த மணிகண்டன். அதான் என்ன டவுட்ஸ் இருக்கு? சார் இந்த சுவிட்சுக்கு இது ஐபி அட்ரஸ் இது பண்ணணும் சார், காப்பி பண்ணுவீங்களா? ஆமா, அதுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் போட மட்டும் வர மாட்டேங்குது சார். மற்ற எல்லா கமாண்டும் ரன் ஆகுது, ஐபி அட்ரஸ் மட்டும் எப்படி குறிப்பிடுறது தெரிய மாட்டேங்குது. எனக்கு கேட்கல, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஐபி அட்ரஸ் கமாண்ட் போட்டா ரன் ஆக மாட்டேங்குதா சார்? அது அசைன் ஆக மாட்டேங்குதா ஐபி அட்ரஸ் கமாண்ட் போட்டா? எந்த இடத்துல ஐபி அட்ரஸ் கமெண்ட் போடுறீங்க? டெர்மினல்ல சுவிட்சுக்கு இது பண்ணுவோம்ல சார் ஐபி அட்ரஸ். டெர்மினல்ல போயிட்டு கமாண்ட் ரன் பண்ணிட்டு வந்து அப்புறம் ஐபி அட்ரஸ்க்கு இது போடும் அசைன் பண்ணு சார். இல்ல, நான் அது வந்து நம்ம எதுக்கு நம்ம அந்த கமாண்ட் வந்து எதுக்கு இது யூஸ் பண்ண போறது கிடையாது இப்போதைக்கு. அது வந்து ரவுட்டருக்கு யூஸ் பண்ற கமாண்ட். அது ஓகே சார். இங்க இருக்குல்ல, இதானே? நேத்து சொன்னீங்களா சார்? அதான் இந்த இன்டர்ஃபேஸ்ல கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரவுட்டர்ல போய் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரவுட்டருக்கும் சுவிட்சுக்கும் உள்ள கமாண்ட் தான் இந்த கான்ஃபிகரேஷன். இது வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுல யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம மேனுவலா பிசிக்கு மட்டும் தான் அசைன் பண்ணுவோம், இன்டர்ஃபேஸ்ல போய் அசைன் பண்ண மாட்டோம். ஓகேவா? இது அட்வான்ஸா வரும்போது இது எப்படி சொல்றது, அது இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம். இது VLAN மட்டும் இதுல பண்ணி. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார்.